இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் வீதத்தை நம்ம பார்த்தால் 70% கேர்ள்ஸும் 30% பாய்ஸும் இருந்துச்சு. இப்போ பார்த்தால் 80% கேர்ள்ஸும் 20% பாய்ஸ் ஆகுது. இப்போ அடுத்த இன்னும் 2 வருஷத்தில் என்ன நடக்க போகுது? 90%, பிறகு 100% கேர்ள்ஸ் மட்டும் பரப்புறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? பிள்ளைகள் கட்டுப்படுவதில்லை, மரியாதை இல்லை. இந்த இடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், நம்ம எல்லோருமே பணத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரோம், ஆடம்பரத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை வைத்து பெருமைப்படுகிறோம். ஆனால் ரிசல்ட் என்னென்றால் நம்ம வாழ்க்கை முழுக்க வேதனைப்படுகிறோம். நிறைய சகோதரர்கள் இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை ஆடம்பரமாக வளர்த்து கேட்பதை எல்லாம் கொடுத்து கடைசியில் என்னென்றால் சொல்லு கேட்க மாட்டான், ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், கட்டுப்பட மாட்டான். எந்த அளவுக்கு நிலைமை போகுதுன்னு அன்புள்ள சகோதர சகோதரிகளை, படிப்பிக்கிறோம் டாக்டருக்கு பிள்ளைய, டாக்டர் மகன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட். நம்புவீங்களா? மகனை கஷ்டப்பட்டு பாப்பா படிப்பிச்சிருக்கிறார் டாக்டரா. இது 1 2 நம்ம அதை சொல்லாம விட்டுட்டு போகலாம். பெரும்பாலும் இப்ப கூடிக்கொண்டு வருகிறது. அப்ப இங்க என்ன நம்ம காணக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டால், வெறுமனே நம்ம பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோமே தவிர யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ ரெடி இல்லை. லைஃபை பிளான் பண்ணல. நம்ம எந்த மகன் யூகேல படிக்கிறார், இது ட்ரெண்ட். இப்ப எந்த மகன் மலேசியாவில் படிக்கிறார், எந்த மகன் சிங்கப்பூர்ல படிக்கிறார், என்னுடைய மகன் யுஎஸ்ல படிக்கிறார் என்பதில் பெருமைப்படுகிறோமே தவிர, என்னுடைய மகன் என்னுடைய தோளில் சுமத்தப்பட்ட அமானிதம், அவன் மார்க்கத்தோடு இருக்கிறானா இல்லையா? இப்போ நான் இதில் சொல்லும்போது எல்லா பிள்ளைகளும் யூகேக்கு போன அல்லது யூஎஸ்க்கு போன அல்லது யூரோப்புக்கு போன எல்லா பிள்ளைகளும் கெட்டவர்கள் மோசமாகி விட்டார்கள் என்று நான் சொல்ல வரல. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னென்றால் நம்முடைய மைண்ட் செட்டை நான் சொல்கிறேன். நம்முடைய மைண்ட் செட் என்னென்றால் நிறைய காசு. இப்போ நம்ம கட்டாருக்கு எப்போ வர துவங்கினோம், சவுதிக்கு எப்போ போக துவங்கினோம், இந்த யூரோப் இந்த வெஸ்டர்ன் பேச்செல்லாம் எப்போ வந்துச்சு ஸ்ரீலங்காவில்? 1980களுக்கு பிறகுதான் யுத்தம் நடக்குது. யுத்தத்தினுடைய சந்தர்ப்பத்தை வச்சு யூரோப் போகிறாங்க. அதுபோல் சவுதி அரேபியாவுக்கு வாரது என்பதும் 1980களில் இருந்தான் ஆரம்பிக்குது. 70 கால பகுதியில் சவுதியிலாம் ஒன்றும் இல்லை. 1970களில் சவுதியில் ஏசியே கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஏற்பட்ட மாற்றம். இப்போ மாஷா அல்லாஹ் சம்பளத்தை கேட்டால் 10,000 ரியால், 20,000 ரியால், 50,000 ரியால், மாஷா அல்லாஹ் எல்லாம் இருக்கு. ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாது. கல்வி முறையும் ஃபுல்லாக மாறிச்சு. கல்வியிலும் எதை போதிக்கிறார்கள் என்றால், கல்வியுடைய உண்மையான டார்கெட் என்ன? ஒரு கல்வியை, என்ன கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியினுடைய டார்கெட் வந்து ஹவு டு லிவ், நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதுதான் கல்வியினுடைய நோக்கம். அதிலையும் பிரதானமாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிற கல்வியினுடைய நோக்கம் வந்து இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், அதே நேரத்தில் யாராலும் நம்ம பாதிக்கப்படாமல் எப்படி சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பதை சொல்லித் தருவதுதான் இஸ்லாம் போதிக்கிற கல்வியினுடைய நோக்கம். அது சயின்ஸாக இருக்கலாம், மெத்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு துறைகளாக இருக்கலாம், மார்க்க கல்வியாக இருக்கலாம். எந்த கல்வியை ஒரு மனிதன் தேடி போனாலும், குறிப்பாக ஒரு முஸ்லிம் தேடினால், அவனுடைய அந்த விஷன், கல்வியினுடைய டார்கெட் என்னென்றால், அவன் சந்தோஷமாக அவன் வாழ வேண்டும், அவனை சூழ உள்ளவர்களையும் அவன் சந்தோஷமாக வைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கல்வியினுடைய நோக்கம், பொதுவாக கல்வியினுடைய நோக்கம். இப்ப கல்வி எப்படி மார்க்கெட் பண்றோம்? நீ படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். என்ன பண்ண போறோம் காசை வச்சு? மகள் ஓடித்தாள். அன்புள்ள சகோதரர், சில விஷயங்களை நான் வெளிப்படையாக சொல்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். சில வீடுகளில்
பிள்ளைக்கு எல்லா வசதியும் இருக்கு. அந்த பிள்ளைன்றது பெற்றோர் புரியும். உங்களோட பிள்ளைன்றதுக்காக அது மலக்கு இல்லை. உங்களோட பிள்ளை என்பதற்காக அதுக்கு நேரடியாக வகைவாரல்ல. அந்த பிள்ளையும் சூழல் தாக்கத்திற்கு உள்ளாகும். என்ன பண்ணுது? ஃபோன் எடுக்குது, மிஸ்கோல், அதில் தொடர்பு, அதுக்கு பிறகு சட் பண்ணுறாங்க 2 பேரும், அதுக்கு பிறகு இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க, வாய்ஸ் காலில் பேசுகிறாங்க, வீடியோ காலுக்கு போகிறாங்க, அதுக்கு பிறகு எல்லாம் மீறாங்க. ஃபோனில் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த புள்ள ஒரு ரூமில், அவன் எங்கேயோ ஒரு இடத்துல. எல்லை மீறி போனால் இந்த புள்ள ஃபோட்டோஸை கொடுக்குது, வீடியோ காட்டுது. பெரும்பாலான பாய்ஸ் இப்போ தூய்மை கிடையாது, நல்லெண்ணம் கிடையாது அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான் என்று கேட்டால், மறு சைட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறான் அல்லது அனுப்புகிற ஃபோட்டோஸ். இப்போ பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒன் ஷாட் அப்படி ஒரு ஆப்ஷன், ஒன் ஷாட்ன்ற ஆப்ஷனில் ஃபோட்டோ அனுப்புறது என்று அதை பார்த்த உடனே திரும்ப ஓப்பன் பண்ணலாம். அவன் ஒன் ஷாட்டில் ஓப்பன் பண்ணி வச்சு அடுத்த ஃபோனில் திரும்ப அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறான். 2 ஃபோனை வச்சுட்டு கடைசியில் அந்த பிள்ளை அவங்களுக்கு இடையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சிடுறாங்க. பெரிய குடும்பம், திருமணம் பேசப்படுகிறது, கல்யாணம் முடிச்சாச்சு. திருமணம் முடிந்த அன்று இரவு அந்த புள்ளட மாமனாருக்கு அவ்வளவு ஃபோட்டோஸும் அவ்வளோ வீடியோஸும் சேர்கிறது. கணவனுக்கு சேர்கிறது. நான் பல கேஸுகள் இதில் ஹேண்டில் பண்ணி, ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது நான் அந்த மாமனார் கொஞ்சம் ஒரு முக்கியமானவர், ஒரு சமூக அக்கறை உள்ளவர், பெரிய ஒரு வசதியானவர், படித்தவர், சமூக அக்கறை உள்ளவர். அவர்கிட்ட போய் சொன்னேன், இது ஒரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்கள் எடுக்கிற முடிவு நல்லது, இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களோட மகனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பிள்ளையோட வாழ வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைக்கு அளவே இருக்காது என்று அவரை போய் கன்வின்ஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், மௌலவி நீங்கள் சொல்கிற சரிதான், ஆனால் அந்த ஃபோட்டோ எனக்கு மட்டும் வரலையே, எந்த தம்பிக்கு போயிருக்கு, என்னுடைய மைத்துனருக்கு போயிருக்கு, இந்த குடும்பத்தில் ஒரு 6-7 பேருக்கு அவ்வளோ ஃபோட்டோஸும் போய் சேர்ந்திருக்கிறார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்போது என்ன நினைப்பார்கள்? இது எதனால் ஏற்படுகிறது என்றால், இப்போ நம்மகிட்ட ஒரு மானிட்டரிங் இல்லை, மானிட்டரிங் பண்ண இயலாது நம்மளும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்? நம்ம பிஸி. சுபஹானல்லாஹ், நம்ம ஃபோனை பார்த்து ஃபோன் பார்த்தா தான் தூக்கமே வரும்ன்ற அளவுக்கு நம்மளும் அடிக்ட் ஆகிட்டோமே. வீட்டில் பெட்டில் போய் தூங்கினால் கணவனும் மனைவியும் உண்மையாக இந்த ஃபோன் இந்த கல்ச்சர் வாரத்துக்கு முதல், இப்போ 2000ஆம் ஆண்டுக்கு முதல் எல்லாமே கணவனும் மனைவி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க, பிள்ளைகள ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ அது மிக குறைவு. இல்லாமன் ரஹிம ரப்பி. இப்போ அவர் ஒரு பக்கம் ஃபோன், இவ ஒரு பக்கம் ஃபோன், 2 பேரும் ஃபோன்லேயே வாழ்கிறோம். ரைட்? அப்போ 2 பேரும் பேசுகிறேன்னா கூட நமக்கு நேரடியாக பேசுகிறத விட ஃபோனில் பேசுகிறதுலாம் மகிழ்ச்சி, சட் பண்ணுறதுலாம் மகிழ்ச்சி மனைவியோட, அல்லது மனைவியோடையும் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறதுல தான் மகிழ்ச்சி. இப்படி நம்ம மாறிச்சோம். கவலைப்படுறோமான பிள்ளைகள் என்று கவலைப்படுறோம். நம்ம ரோல் மாடலாக இருப்பதற்கு ரெடி இல்லை. என்னாலேயே அந்த போனை தூக்கி எறிய முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் எப்படி தூக்கி எறிவார்கள்? ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு மார்க்கத்தில் ஈடுபாடுள்ள ஒரு தாகி சொன்னார், ஷேக், ஃபோனை நம்ம இப்போ அவாய்ட் பண்ணவே இயலாம், நம்ம இதை சும்மா பேசலாமே தவிர. ஆனால் நான் எங்களோட வீட்டு ஒரு வேலை செய்கிறேன். என்ன செய்கிறேன்னால், ஃபோனுக்கு டைம் ஒன்று கொடுக்குறேன், பிள்ளைகள்லாம் ஃபோன் பார்க்கலாம். கண்டிப்பாக இரவு தூங்கும் போது எல்லோரும் ஃபோனை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்க வேண்டும். ஒரு டைம் ஒன்று 10 மணிக்கு அவ்வளோ ஃபோனும் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அவர் ஒரு இடத்த வச்சிருக்கிறார், அந்த இடத்துல நீங்கள் விரும்பினால் ஆன் பண்ணி வைக்கலாம், விரும்பினால் ஆஃப் பண்ணி வைக்கலாம். பெட்ரூமுக்குள்ளே போகக்குள்ள ஃபோனோடு யாரும் போவதில்லை. இப்படி நான் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட வீட்டில் ஓரளவு நான் அதில் சக்ஸஸ் ஆகிற பிள்ளைகள் எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இப்போ இதை செய்யணும்
யாரு? வாப்பா செய்யணும். இப்ப நம்ம இப்போ ஃபனாரில் நடக்கக்கூடிய பயானுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த அரை மணி நேரத்துக்குள்ள முபாரக் மதனி பயான் பண்ணி நம்மளோட புள்ள திருந்தோணும், அல்லது ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் பிள்ளையை உட்கார வச்சு அந்த கவுன்சிலிங் மூலம் புள்ள திருந்தோணும் என்று நினைக்கிறோமே தவிர, நம்முடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அமானிதத்தை அதிகமான பெற்றோர், அதிகம்னா மிக அதிகமான பெற்றோர் கண்டுகொள்ளாமலே போய் கொண்டிருக்கிறோம். கேட்ட நியாயம் 1000 சொல்லுகிறோம், அந்த நியாயம் வந்து நிற்காது. நான் பிஸி, பொண்டாட்டியோட சண்டை பிடிக்கிறோம், அப்ப பிள்ளையோட இருக்கணும் நீ சொன்னா நான் செய்யற வேலையெல்லாம் செய், நீ பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும்னு சொல்றாய், அப்ப இந்த கம்பெனியை போய் நீ பாரு. கம்பெனியில டைமை குறைச்சா என்ன, கொஞ்சம் குறைய கம்மியா காசு வரட்டுமே. நம்மட புள்ள அந்த புள்ள ஓடிட்டுண்டால், நம்மட புள்ள ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டுண்டால், நம்மட புள்ள சமுதாயத்தில் டேமேஜ் ஆகிவிட்டால், நமக்கிட்ட இருக்கிற கோடிகள் லட்சங்கள், நமக்கிட்ட இருக்கிற அசட்டுகள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏனைய சொத்துக்களால் என்ன பிரயோசனம்?